தமிழகத்துல இருக்கிற தமிழ்நாட்டுல இருக்கிற பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல நீங்க படிக்க போறீங்களா? பேரன்ட்டா இருக்கிற பட்சத்துல உங்க பிள்ளைகள நீங்க சேர்க்க போறீங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. எதனால நான் சொல்றேன் அப்டின்னா, பெரும்பாலும் ஒரு 5 தவறுகள நாம தவிர்க்கணும். இந்த 5 தவறுகள தவிர்த்துட்டோம்னா, நமக்கு பணம் வந்து மிச்சமாகும். பணம் வந்து வேஸ்ட் ஆகாது. அதற்கு தான் உங்களுக்கு நான் சொல்லப் போறது. வெல்கம் பேக் டூ அவர் சேனல். ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லப் போறது இந்த வீடியோல என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல இருக்கிற பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல நமக்கு எந்த மாரியான அ நடைமுறை, அதாவது இந்த அட்மிஷன் நடைமுறை அப்படின்றது இருக்கு. இந்த ஹிடன் டிராப்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகின்ற மறைமுகமான விஷயங்கள்லாம் என்னென்ன இருக்கு அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோல டீட்டெயிலா நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். அப் டூ எண்ட் வரைக்கும் தவறாம இந்த வீடியோவ பாருங்க. இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு எல்லாருமே ஒரு லைக் குடுத்துருங்க. இது இது நெறைய பேர போய் சேரணும் அப்படின்றது தான் நம்மளுடைய மிகப்பெரிய நோக்கம். ஃபர்ஸ்ட்டு முதல் மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம கவனிக்க தவறும் ஒரு மிஸ்டேக் அப்படின்னா, ஃபீஸ் அப்படின்றது தான். ஒரு பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல ஃபீஸ் அப்படின்றது என்ன? ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறத பொறுத்தவரைக்கும் எத நாம தெரிஞ்சுக்கிறோம்னா, டியூஷன் ஃபீஸ் என்ன அப்படின்றது தான். நீங்க அந்த காலேஜ்ல போய் கேட்டா கூட டியூஷன் ஃபீஸ மட்டும் தான் சொல்லுவாங்க. அப்ப இந்த டியூஷன் ஃபீஸ் அப்படின்றது ஒரு பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல கவர்ன்மென்ட் கோட்டால வந்தீங்கன்னா, ரூ. 4,50,000 அவ்வளோதான் ஃபீஸ் அப்படின்னு நெனைச்சிடுறாங்க. அதேபோல நீங்க மேனேஜ்மென்ட் கோட்டால வரீங்க ஒரு 13,00,000 14,00,000 வருது அப்படின்னு சொன்னா, அவ்வளோதான் ஃபீஸ் அப்படின்னு சொல்லி நெனைச்சிடுறாங்க. இதுதான் மிகப்பெரிய முதல் தவறு நம்ம பண்றது. டியூஷன் ஃபீஸ் மட்டுமே கிடையாது. டியூஷன் ஃபீஸ் கூட அடிஷனலா பிளஸ் நீங்க அப்படியே அந்த டியூஷன் ஃபீஸ் என்னவோ அத அப்படியே நீங்க பிளஸ்ல வச்சுக்க வேண்டியது தான். உங்களுக்கு வந்து 4,50,000னா இன்னொரு ரூ. 4,50,000 கூட சேர்த்து கிட்டத்தட்ட ரூ. 9,00,000 கிட்ட வந்துரும். பெர் இயர்க்கு கவர்ன்மென்ட் கோட்டால. அதுவே ரூ. 13,00,000 நீங்க வந்து மேனேஜ்மென்ட் கோட்டால போறீங்கன்னா, கண்டிப்பா 22, 26 லேக்ஸ் கிட்ட வந்துருது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எதற்காக நான் சொல்றேன்? இது வந்து பயம்புறுத்துறதுக்காக கிடையாது. நாம கவனிக்க வேண்டிய விஷயங்கள், கவனிக்க தவறும் விஷயங்கள் இது ஒண்ணு. அத நான் சுட்டிக்காட்டிட்டு இருக்கேன். இப்போ பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல நம்ம சேரணும்னா, நம்மளோட பொருளாதாரத்த பொறுத்து, இது நமக்கு தகுமா? தகாதா? அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். அதற்கு நம்ம என்ன செய்யணும்? நீங்க கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு முன்னாடி, சாய்ஸ் ஃபில்லிங் பண்றதுக்கு முன்னாடி, எந்த காலேஜ்ல வேணும்னு சொல்லி நினைக்கிறீங்களோ, அந்த காலேஜ்க்கு நேரடியா போகணும். நேரடியா போயிட்டு, அங்க இருக்கிற சீனியர் ஸ்டூடண்ட் கிட்டயோ, அல்லது வந்து அங்க இருக்கிற ஸ்டாஃப் கிட்டயோ, இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்டயோ போயிட்டு நேரடியா இங்க ஃபீஸ் எவ்வளோ? டோட்டல் பேக்கேஜ் எவ்வளோ வரும்? அப்படின்றத கண்டிப்பா கேட்டு நீங்க தெரிஞ்சுக்கங்க. அது நம்மளுடைய கடமை. 2வது நம்ம கவனிக்க தவறும் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க எந்த மெடிக்கல் காலேஜ்ல சேர போறீங்களோ, அந்த மெடிக்கல் காலேஜ்ல அங்க இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல பேஷண்ட் ஃப்ளோ வந்து எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா நீங்க மானிட்டர் பண்ணணும். இது எதுக்காக? நாங்க படிக்க தானே போறோம். இது எதற்காக அப்டின்னா, எந்த அளவுக்கு பேஷண்ட் ஃப்ளோ அதிகமா இருக்கோ, அந்த அளவுக்கு அதாவது நோயாளிகளோட எண்ணிக்கை அங்க அதிகமா வந்து உள்ள வராங்க, போறாங்க அப்டின்னா தான், உங்களுக்கு கிளினிக்கல் பிராக்டிகல் வந்து அந்த இடத்துல நான் செய்யறதுக்கு ஈஸியா இருக்கும். அப்ப கிளினிக்கல் பிராக்டிகல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? இங்கேருந்து பிராக்டிகலுக்காக வேற ஒரு காலேஜ்க்கு போக முடியாது. அதே காலேஜ்ல ஒரு பிராக்டிகலும் பண்ற மாரி இருந்து இருந்து பேஷண்ட் ஃப்ளோ அதிகமா இருந்தா தான் நீங்க நெறைய வந்து கத்துக்க முடியும். அதனால அந்த பேஷன் ஃப்ளோன்றது எந்த அளவுக்கு அதிகமா இருக்கு அப்படின்னு பாருங்க. அப்படி இருந்ததுன்னா அந்த காலேஜ நீ தாராளமா செலக்ட் பண்ணலாம். 3வது நம்ம கவனிக்க தவறும் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெனால்டி ரூல்ஸ் அப்படின்னு சொல்றது தான். அதாவது நீங்க இந்த பெனால்டி ரூல்ஸ பத்தி யார்கிட்ட தெரிஞ்சுக்க முடியும் ஃபர்ஸ்ட்ன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாரி, அந்த காலேஜ்ல படிக்கிற ஃபைனல் இயர் ஸ்டூடண்ட், சீனியர்ஸ் இருப்பாங்க. அவங்க கிட்ட கண்டிப்பா நீங்க கேளுங்க. கேட்டீங்கன்னா, பெனால்டி ரூல்ஸ் ஏதாவது இருக்கா? காரணம் என்ன? அந்த பெனால்டின்றது 2 வகையில வரலாம். நீங்க செய்யற தவறுனால ஏற்படுற பெனால்டி அது தவறு. அது வேற. அடுத்த பெனால்டி அப்படின்றது என்ன அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் இயர் சேர்றீங்க. ஏதோ ஒரு காரணத்தினால, ஏதோ ஒரு பெர்சனல் ரீசன் காலேஜ் விட்டு வெளிய வர்றீங்க. அப்போ நீங்க கட்டுன அந்த டியூஷன் ஃபீஸ் இருக்கு இல்லையா? அது ரிட்டர்ன் பண்ணுவாங்களா? அப்படின்றது. இல்ல, அது ரிட்டர்ன் பண்ணிக்க மாட்டோம். அத நாங்களே தான் வச்சுப்போம் அப்படின்னு சொல்றாங்களா? இதெல்லாம் நீங்க அட்மிஷன் போறதுக்கு முன்னாடியே கேட்கணும். நாம கேட்கிற தவறுற விஷயம் இதுவும் ஒண்ணு. ஏன்னா, பணம்ன்றது சும்மா இல்ல. நம்ம சாதாரணமா கஷ்டப்பட்டு தான் வந்து பணத்த கட்டுறோம். நெறைய பேரண்ட் எவ்வளோ கஷ்டப்பட்டு ப கட் கட்டுவீங்கன்றது எங்களுக்குமே தெரியும். நெறைய பேர் நகைய வச்சு பண்றாங்க. என்னென்னவோ வேலைகள் பண்றாங்க. அப்படி பண்ணும்பொழுது, சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நம்மள வந்து கன்டின்யூ பண்ண முடியல. அங்கருந்து டிஸ்கன்டின்யூ ஆகுற சூழ்நிலை வருது அப்படின்னா, 1 வருஷத்திலயோ, 2 வருஷத்திலயோ வருது அப்படின்னா, நமக்கு அந்த சூழ்நிலை ஏற்படும் பொழுது, நம்ம கட்டுன பணம் என்னவாகும்? அப்படின்றத அங்கேயே நீங்க கேட்கணும். பெரும்பாலான காலேஜ்ல குடுப்பது திரும்ப ரிட்டர்ன் பண்றதுன்றது ஒரு மிக மிக குறைவு. அத நீங்க செக் பண்ணணும். ஸோ இது ரைட்டுங்களா? அடுத்தது நம்ம பார்க்க வேண்டிய மிக முக்கியமானது என்னன்னா, மைனாரிட்டி, நான் மைனாரிட்டி. நீங்க எந்த கேட்டகரிக்குள்ள வரீங்க? மைனாரிட்டில வரீங்களா? நான் மைனாரிட்டி வரீங்களா? அதாவது மலையாள மைனாரிட்டி, கிறிஸ்டின் மைனாரிட்டி இந்த மாரிலாம் இருக்கு இல்லையா?
ஸோ இது எல்லாமே மைனாரிட்டி வருது. இந்த மைனாரிட்டி கோட்டால நீங்க வந்தீங்கன்னா, உங்களுக்கு 50% 50% சீட்ல வந்து பிரிச்சுருவாங்க. மைனாரிட்டில இருக்கிறவங்க 50% குடுத்துருவாங்க. கவர்ன்மென்ட்க்கு 50% குடுத்துடுறாங்க. மைனாரிட்டியா இருந்ததுன்னா 65% கவர்ன்மென்ட்க்கும், 35% அந்த காலேஜ் மேனேஜ்மென்ட் சீட்ட ஃபில் பண்றாங்க. அப்ப அதுக்குள்ள நீங்க வரும்போது சீட் கம்மியா இருக்கும். ஸோ அதனால இதெல்லாம் நீங்க பார்த்து நீங்க காலேஜ்ல சேர்றது நல்லது. இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்டின்னா, ரூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டான ரூல்ஸ் அப்டின்றது. ஸ்ட்ரிக்ட்டா தான் இருக்கணும். தவறு கிடையாது. அது படிப்புல அகாடமிக்ல ஸ்ட்ரிக்ட்டா இருந்தா எந்த பிரச்சனையுமே கிடையாது. பட் நீங்க வந்து அந்த காலேஜ் வந்து ரொம்ப சிட்டி விட்டு ரொம்ப ரூரல்ல இருக்கலாம். தூரத்துல இருக்கலாம். நீங்க அங்க போய் சேர்றது இங்கேயே இருந்து உங்க வேற ஒரு பஸ் புடிச்சோ, அல்லது காலேஜ் பஸ் புடிச்சோ போகணும். சில நேரங்கள்ல நீங்க லோக்கல்லயே இருந்தாலுமே, பஸ்ஸ யூஸ் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி ரூல்ஸ் போடுவாங்க. அது நீங்க பேமெண்ட் பண்ற மாரி இருக்கும். இது இல்லாத நீங்க லோக்கல் ஆளா இருந்தாலுமே ஹாஸ்டல்ல கம்பல்சரி ஸ்டே பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதுவுமே நம்மளால முடியும். ஏன்னா, அதுக்கு தனியா பே பண்ற மாரி இருக்கும். காரணம் என்னன்னா, அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர டெவலப் பண்றதுக்கும், அவங்களுடைய வருமானத்த அதிகமாக்குறதுக்கும், நம்மள வந்து பிரஷர் வந்து குடுப்பாங்க. அதாவது கண்டிப்பா ஹாஸ்டல்ல சேரணும். கண்டிப்பா பஸ்ல தான் வந்தாகணும். இதுதான் வந்து ரூல்ஸு. இது வந்து உங்களுடைய சேஃப்டிக்காக தான் நாங்க சொல்றோம். அப்டின்லாம் சொல்லி சில காலேஜ்ல சொல்லுவாங்க. அதனால இதையும் நீங்க சர்ச் பண்ணணும். அங்க போய் விசாரிக்கணும். இந்த மாரி ஸ்ட்ரிக்ட்டான ரூல்ஸ் இருக்கா? அப்டின்றது. ரூல்ஸ்ன்றத நான் எதுல இருக்கணும்னு சொன்னேன்னா, அகாடமிக்ல கண்டிப்பா இருக்கணும். தவறே கிடையாது. இந்த மாரி விஷயங்கள்ல லிபரல் கண்டிப்பா இருந்தா தான், மாணவர்களுக்கும் சுதந்திரமா அவங்களால படிக்க முடியும். ஸோ, இப்ப நான் சொன்ன ஒரு 5 பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமா தான் இருக்கும். ஆனா, ஃபைனலா நம்ம சொல்றது நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்க ஒரு காலேஜ சூஸ் பண்றதுக்கு முன்னாடி, அதாவது சாய்ஸ் ஃபில்லிங் பண்றீங்க இல்லைங்களா? சாய்ஸ் ஃபில்லிங் பண்றதுக்கு முன்னாடி, எந்த காலேஜ்லாம் சாய்ஸ் ஃபில் பண்ண போறேன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கண்டிப்பா வச்சிருப்பீங்க. இந்த ஐடியாவ இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி, அதாவது சாய்ஸ் ஃபில்லிங் பண்றதுக்கு முன்னாடி, கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு முன்னாடி, என்னென்ன காலேஜ்ல கிடைச்சா நீங்க சேருவீங்களோ, அந்த காலேஜ நேரடியா போய் விசிட் பண்ணுங்க. காலேஜ் எப்படி இருக்குன்னு பாருங்க. சீனியர் கிட்ட விசாரிங்க. 2வது நான் சொன்ன டீட்டெயில் எல்லாமே அங்க எப்படி இருக்குன்னு சொல்லி செக் பண்ணுங்க. அது கவர்ன்மென்ட் காலேஜா இருந்தாலும் சரி, பிரைவேட் மெடிக்கல் காலேஜா இருந்தாலும் சரி. ஆனா இது வந்து கவர்ன்மென்ட் காலேஜ்க்கு பொருந்தாது நான் சொன்னது எல்லாமே. பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்க்கு 100% பொருந்தும். இது எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு, அதுக்கப்புறமா உங்களுடைய பிள்ளைகள, அது நீங்க ஸ்டூடெண்ட்டா இருக்கிற பட்சத்தில நீங்க அங்க போய் படிக்கலாமா? வேணாமான்றத முடிவு பண்ணுங்க. ஸோ நான் சொன்ன விஷயங்கள் கண்டிப்பா உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு சொல்லி நம்புறேன். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க் யூ.